அன்பான துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பிரச்சனை வந்தாலும் சண்டையை விட சமாதானத்தை அதிகமாக தேர்ந்தெடுப்பீங்க. யாருடைய மனசும் புண்படக்கூடாது அப்படின்னு தான் எப்பவுமே நினைப்பீங்க. அதனால தான் சில நேரங்களில் உங்களுடைய சொந்த கஷ்டங்களை கூட மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வாழ்க்கை எல்லா நேரத்துலையும் நல்லதை நடத்தி கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. நீங்கள் நம்பிய சிலர் உங்களை புரிஞ்சுக்காமல் விலகி இருப்பாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ, யாருக்கெல்லாம் பார்த்து பார்த்து இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ, அவங்களே ஒரு கட்டத்தில் அதையெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து உங்களுடைய மனசை புண்படுத்தி இருக்கலாம். மேலும் உங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல தாமதம் எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். எப்போ நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும், இந்த கஷ்டகாலம் எப்போ முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் மனசில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தாங்க. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் இருக்கிறது போல் ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு முடிவு இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்களின் அறிகுறிகள் எல்லாமே தெரிய போகுது. புதிய மனிதர்களின் அறிமுகம் எதிர்காலத்தில் பெரிய ஆதரவாக மாறப்போகுது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்க போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகளும் வாடிக்கையாளர்களும் கிடைக்க போகிறாங்க. நிதி நெருக்கடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வர போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்க போகுது. அது எங்கே இருக்க போகுது, எந்த முடிவையெல்லாம் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். துலாம் ராசி, சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் இருக்கிறவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திரஸ்தானத்தில் ராகுவும், சத்துருஸ்தானத்தில் சனியும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசை உறுத்திட்டு இருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் தெரிவினை கொடுக்க போகுது. நண்பர்களின் உதவியால் இழுபறியாக கிடந்த விஷயங்களை எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. போட்டியாக இருந்தவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி செல்ல போகிறாங்க. அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். மற்றவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் செயல்பட போகிறீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சிறுதூர பயணங்கள் எல்லாமே போயிட்டு வருவீங்க. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் 15ஆம் தேதி மீன ராசியில் சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 4-5 இடங்களுக்கு அதிபதியான சனி வக்கரம் அடைகிறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரும். குருவின் பார்வை சனியின் மீது இருக்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருந்தாலும் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கும். உங்களுடைய ராசிக்கு 3, 8, 12 இடங்களில் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால முன்னேற்ற பாதையில் சில இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்காகவே உங்களை சுற்றி இருக்கிறவங்க சில திட்டங்களை எல்லாம் போடுவாங்க. என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான சூழல் வரும்போது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காமல் நிதானமாக கடந்து போவது நல்லது. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த காலகட்டத்தில் சனி பகவானை வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மாத கடைசியத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டு முயற்சி பலன்களை கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழ் மற்றும் மரியாதை கூடும். மேலும் பெண்களுக்கு அவர்களுடைய வருமானம் திருப்தியை கொடுக்கும். அவர்களுடைய பெயரிலேயே இடம் பூமி வாங்குவதற்கான யோகம் இருக்குது. சக பணியாளர்களோட கருத்து வேறுபாடு தோன்றினாலும் உங்களுடைய நேர்மையான உழைப்பு மற்றும் திறமையால் அதையெல்லாம் முறியடித்து நல்ல பேரை வாங்குவீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில்
கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால் நிம்மதி இழந்து ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்போ நல்லபடியாக மாறும், நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும், நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு, தான் வேலையுண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமாக யோசிக்க வச்சிட்ருக்கும். யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலாக 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்னை உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்கள் ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தவறான நபர் அப்படின்னும் அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமாக எல்லாரும் சொல்லலாம், நல்லது செஞ்சால் இங்கே காலம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. நாம் நல்ல விஷயத்தை எப்போ செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலைனாலும் அது காலதாமதமாகத்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடலை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப வருஷமாக இப்படித்தான் போயிட்டுருக்கு, எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, என்னை எல்லோரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மற்றவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால் நிறைவேற்றிக்க முடியலை, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை, ஓடிட்டே இருக்கிறோம், இதுவெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் இன்னமும் நீங்கள் ஓடிட்டுருக்கிறீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் குறைவான சம்பளத்தில் தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோடு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் அந்த வேலையில் சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்தித்து கடனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க, உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோட சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழ்நிலையில் நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுடைய மனசில் நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலை இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவில் பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமாக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் வந்திருக்கும். சில இடங்களில் மற்றவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமாக மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடுவீங்க. ஆனால் அது குணமடையாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரகநிலைகள் காரணமாக மருந்துகளோடு இயற்கையான உணவு முறைகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நாம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பெருசாக மதித்த சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும், ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னமும் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெருசாக எதையுமே ஆசைப்படலை. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தால் போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசில் நிம்மதி இல்லாததுனால உங்கள் முகத்துலேயும் தேஜஸ் இல்லை. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலாக இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்தில் யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதலாக வச்சுருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பலிக்க போகுது. இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்களில் தடைபட்டிருந்திருக்கும். அதை நேரடியாக சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்களாக காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்தில் ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்க மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இது வரைக்கும் பொது இடங்களில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்று இருப்பீங்க. ஆனால் அப்புறமாக நீங்கள் துணிஞ்சு செய்ய போகிறீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமாக இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் பேசின பேச்சை விட இனி எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போகிறீங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் மரணத்தால் மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோட எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகிறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்கள் குடும்ப பொருளாதார சூழ்நிலையை உயர்த்த போகுது. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு, வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போகிறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்கிறதுக்கும் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும்.
சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்கிறதும் பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாம் நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கையோடவும் தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. ஜெயிக்க போகிறீங்க. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.